என்ன உறக்க கத்துறா. இவர் ஒரு பக்கம் கிரிதாரின்னு கத்துறார், ஒரு பக்கம் ஹரே பிரபோன்னு கத்துறா. அப்படியே அந்த காட்டில் தேடின்னு இருக்கா. ஒரு ஸ்திதியிலே கண்டுபிடிச்சுட்டார்கள். உடம்பெல்லாம் ரத்த காயம். இந்த காட்டில் அங்கங்கே அட்டைப்பூச்சி எல்லாம் கடிச்சிருக்கு. அது கூட அவருக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் சுகுமாரமான திருமேனியோடு அலைஞ்சின்னு இருந்தார். இன்னைக்கு அந்த கிருஷ்ண விரகத்தில் சரீரத்தில் என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியலை. வாழ்க்கை தாங்கலை. தலை அங்கங்கே கீறி இருக்குது, அங்கங்கே முள் குத்தி இருக்குது, சில இடங்களில் முள் ஏறி இருக்குது. இவருக்கு எதுவுமே தெரியல. கேட்குற நமக்கே வலிக்கிறது உடம்பு. ஆனால் முள் ஏறி இருக்குது, அட்டைப்பூச்சி கடிச்சுன்னு இருக்குது, சில இடங்களில் அந்த விஷ எறும்பெல்லாம் கடிச்சுன்னு இருக்கு. ஒன்றும் இதில் வெள்ளம் ஓடி வந்தா அப்படியெல்லாம் எடுத்து விட்டா. ரமண மகரிஷி அப்படி தானே இருந்தார் திருவண்ணாமலையில். இந்த பாதாள லிங்கத்தை கட்டி பிடிச்சி அப்படியே கடந்தார். இப்போ தான் நன்னா கட்டியிருக்கு. அவர் காலத்தை அப்படியே இடிஞ்சு விழுந்து அவர் மேலே பூச்சி கடிச்சுண்டு கரையான்லாம் அரிச்சுன்னு இருக்கான்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல. நிஜமாவே அவெல்லாம் தேகத்தை மறந்தவர்கள். சத்தியமாக நமக்கு தூக்கத்தில் கூட மறதி வர மாட்டேங்கிறது. தூக்கத்தில் கூட உடம்பு மேலே அப்படி ஒரு அக்கறை. காத்தால தூங்கி எழுந்தா கூட எழுந்திருமா நேரம் ஆயிடுத்து, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு. என்னமோ ஒரு 50 வருஷம் கழிச்சு தூங்குற மாதிரி, ஒரு 8 வருஷம் தூங்காத மாதிரி, அப்படி ஒரு தூக்கம் அப்படியே சுகமாக இருக்குது. என்னமோ காத்தால 3:45 எழுப்பி அப்புறமா எழுந்துக்கிறேன்னா நியாயம். எழும்புறதே 6:45. அதுக்கப்புறம் எங்கே அப்புறமா எழுந்துக்கிறேன். அப்படியே சொல்ற, ஐயோ அதுக்குள்ளே எழுந்துக்கணுமா அப்படின்னு மனசு ஏங்கிறதா இல்லையா? அந்த தூக்கத்தை களைச்சுண்டு வெளில வர தோணலை. ஆனால் அவளுக்கெல்லாம் தூக்கமே இல்லை. எப்பேற்பட்ட மனுஷர்கள், மகாத்மாக்கள். எப்படியோ உடம்பெல்லாம் சரி பண்ணி விட்டா. ஆனால் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சைத்தன்யம் இருக்குது, சுய பிரஜையே வருது. இப்படி பார்த்தார். நித்யானந்தர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். என் பிரபு எனக்கு தரிசனம் கொடுத்தான் அப்படின்ட்டார். பார்த்துட்டாராம் கிருஷ்ணனை. கொஞ்சம் பக்தி பண்ணாலே காட்சி கொடுப்பான் கண்ணன் அப்படின்னா, இவனுக்காக ஏங்கி அழைச்சி அழறான்னா கொடுக்க மாட்டானோ? இவர் தான் கிருஷ்ண அவதாரமாச்சு. இவருக்கு ஏன் கிருஷ்ண காட்சி அப்படின்னா, இவர் ராதிகா விரகத்தை அஸ்திவாரமாக கொண்ட ஒரு கிருஷ்ண அவதாரம். சில சமயங்களில் மகாத்மாக்கள்லாம் தாங்கள் அவதாரம்ன்றதை மறந்துடுவேன். அந்த கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்காக அந்த பக்தன்ற அந்த ஒரு லட்சணம் இருக்குது பாருங்கள், அது தனி சுகம். சமயத்தை குழந்தையோட விளையாடுவோம். அப்போ நம்ம படிப்பு, பதவி, பணம், வயசெல்லாம் மறந்து போய்டுறதோன்னு குழந்தையாக விளையாடுறோமோன்னு. அது ஏதான பண்ணி தான் நம்மளும் அதே மாதிரி சேட்டை பண்ணி அதை சிரிக்க வைக்கிறது. என்னெல்லாம் குரங்கு சேட்டை பண்ணுறோம். நம்ம வயசுக்கு அதெல்லாம் பண்ணலாமா? பக்கத்தில் இருக்க பார்த்தா பயந்துருவா, குழந்தை பயந்துட போடுது அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம அத்தனை குரங்கு சேட்டைகள் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அது சொன்னால் எழுந்துக்கிறோம், நில்லுனா நிற்கிறோம், உட்காருனா உட்காரோம். எல்லாம் ஏன் அப்படின்னா அந்த குழந்தையுடைய அன்புக்கு வசப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி அவதார புருஷர்களாக இருந்தாலும் அன்புக்கு வசப்பட்டவர்கள். அதனால் அந்த பக்தன் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன் இருக்கு பாருங்க, ஒரு சுகம், அது ஒரு ஆனந்தம். பக்தன் அப்படின்ற அந்த ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க, அது உலகத்தில் ஒரு தனி சுகம். எங்களுக்கெல்லாம் அடையாளம் என்னன்னா கிருஷ்ண பக்தர் பெரிய அடையாளம். அது இப்போ நான் உபன்யாசம் பண்ணலை, நான் இங்கே வேலைக்கு பண்ணி அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கார், சூப்பர்வைசராக இருக்கார், கை நிறைய சம்பாதிக்கிறார், அங்கே வீடு வச்சிருக்கார், எங்கள் ஊரில் உண்டு அப்படிலாம் சொல்லுவோம். அவ்வளோதானே ஒழிய வேற என்ன அடையாளம் இருக்க போகிறது? அதே இப்போ பக்தி விஷயம் சொல்கிறோம், பாகவதம் சொல்கிறோம், கிருஷ்ண விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அவர் கிருஷ்ண பக்தர், இது ஒரு அடையாளம் போதுமே. அவர் எப்பொழுது கிருஷ்ணான்னு சொல்லுவார், இது போதுமே. வேற என்ன அடையாளம்? இந்த ஆத்மாவுக்கு அடையாளம் அதுதானே. அந்த மாதிரி அடையாளத்தினாலே கிருஷ்ண தரிசனம் கிடைச்சுடுது. அப்படியே ஆனந்தத்தில் ஆடுறார், பாடுறார், குதிக்கிறார் ஜோரா. ஆச்சரியமா நித்யானந்தர் கட்டி பிடிச்சுன்னு ஆடுறார். ஒரு நாள் தான் சன்னியாசியா இருந்தார், ஆனால் அந்த ஆட்டம் எல்லாம் விடலையும் அவருக்கு. அது சைத்தன்ய மகாபிரபுடைய சுபாவம். சன்னியாசி ஆகிட்டு யார உடனே ஆட்டம்லாம் இருக்கப்படாதோன்னு, ஆனால் பக்தியில் ஆடலாம், அது தப்பில்லை, அது நியாயம், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அகம்பாவத்தை தான் ஆடப்படாது. பக்தியில் ஆடினா குத்தமே கிடையாது. பக்தியில் யார் வேணாலும் ஆடலாம். அகம்பாவத்தில், ஆசையில், திமிரில் ஆடினா ஒத்த. அழகா ஆடுறார். எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிடுத்து, பகவான் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டான்னார். நித்யானந்தர் கேட்டார், என்ன உத்தரவு அப்படின்னார்.
பகவான் என்ன பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் வர சொல்லிட்டான் அப்படின்னுட்டார். பிருந்தாவனம் வேண்டான்னுட்டாரா சுவாமி. ஏன்னா சுவாமிக்கே பயம் வரும், பிருந்தாவனம் வந்துட்டார்னா பிருந்தாவனம் தான் லோகத்தில் ஏற்கனவே பிரகடனம் ஆயிடுது, இன்னொரு தடவை போய் யாரா பிருந்தாவன மகிமையை சொல்லணுமா? பூரி ஜெகநாத கஷேத்திரத்தினுடைய மகிமை லோகத்தில் பிரகடனம் ஆகணும்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டான். என்ன பகவான் பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் போவோம், கட்டாயம் போவோம். நிஜமாவே திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏன்ற பாசுறதுக்கு சரியா கண்களை பார்க்கணும்னா புரி ஜெகநாதன் தான். முகத்தில் கண்ணு மட்டும் தான் பெருசாக தெரியும், வாய் மூக்கெல்லாம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ பெரிய கண்ணு, பார்க்குற பார்வையில் என்னமோ இழுப்பான், அப்படி கொக்கி போட்டு இழுத்துருவோம். இப்போ கூட போயின்னு இருக்கேன், செப்டம்பர் 21 புரி ஜெகநாத க்ஷேத்திரம் அடியன் போயின்னு இருக்கேன். ஒரு 10 நாள் அங்கே பாகவத சப்தாகம் பக்த விஜயம் 2 இருக்குது புரியல. இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் எல்லாம் சேர்ந்து போவோம். முதல்ல நான் போய் உங்களெல்லாம் இடம்லாம் பார்த்து வச்சுட்டு உங்கள் சௌகரியத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன், அப்புறம் எல்லாம் சேர்ந்து போவோம். ஏன்னா என் குழந்தைகள் கஷ்டப்படப்படாதோன்னு அதுக்காகத்தான் சௌகரியமாக போகணும். அப்படி திருமந்திர நகரம் வரதுன்னா ஜெகநாதனே வாசலில் பயந்து போய் நிற்க வேண்டாமா? அந்த அளவுக்கு பக்தியின் எல்லையை நீங்கள் தொடணும். அப்போ ஊர் ஊராக போவோம், திருவா போவோம், பக்தி மழையில் நனைவோம். அது வரைக்கும் திருமந்திர நகரத்தை திருத்துற வழியை பார்ப்போம். கடமை ஒன்று இருக்கோன்னு பெரிய கடமை. ஏன்னா நாளை அப்பப்போ வந்துட்டு போவோம், நீங்களாம் இங்கேயே இருக்க. எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாரையும் மாற்றணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும். பெரிய தர்மம் உட்காந்துட்டு நம்ம எத்தனை பேர் தலைமையிலையும். உடனே பரம சந்தோஷமாக எடுத்து நித்யானந்தம் இருக்கு. அப்போ அவர் சொன்னார், பிரபு நீலாச்சலம்னு பேர் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு. பகவான் ஆச்சரியமாக பலராமன் சுபத்ரா தேவியோடு அங்கே இருக்கான். அப்போ அவர் சொன்னார், அப்போ நவத்வீபம் வழியாவே போகலாமே. தாயா ரொம்ப ஏங்கி அழைச்சின்னு இருப்பா. சசிமாதாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டு ஜனங்களுக்கும் அப்படியே ஒரு அனுகிரகம் பண்ணலாமே அப்படின்னுட்டார். உடனே நிமாய் ஒத்துனுட்டார், சைத்தன்யர் ஒத்துனுட்டார். ஏன் நிமாய் ஒத்துனுட்டார் சொன்னா, சசிமாதாவுடைய புத்திரனா ஒத்துனுட்டார். அழகா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து, சன்னியாசம் வாங்கினுண்டார் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து ஒரு வழியா எப்படியோ பேசி வர சாந்திபுரத்தில் அத்வைதாச்சாரியார் வீட்டுக்கு அழிச்சுட்டு போயிட்டார் நித்யானந்த பிரபு. உடனே ஒரு அழகாக உட்கார வச்சு, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனார். சாப்பிடாம கொள்ளாமல் உட்காந்துட்டே இருக்காளாம் சசிமாதா விஷ்ணு பிரியா தேவி. அழகா நித்யானந்தர் வந்தார், அம்மா பிரபு வந்துட்டார்மா சாப்பிடுங்கோ, சாந்திபுரத்தில் அத்வைதாச்சாரியார் கிரகத்தில் இருக்கார் அப்படின்னு விட்டார். உடனே சசிமாதா கேட்டா, அப்பா நிதாயி நீ பொய் சொல்லலை இல்லையா என்ன சாப்பிட வைக்கிறதுக்காகண்ணா? சத்தியமாக பொய் சொல்லலைமா, வந்திருக்காரு, நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அழிச்சுட்டு போகிறேன்னார். உடனே எல்லாருமா கிளம்புறா. விஷ்ணு பிரியா தேவி கிளம்பலை, போய் பார்க்க முடியாது, பார்க்குற தைரியம் அவளுக்கு இல்லை. அவளுக்கு அந்த சுகுமாரனான நிமாயி போதும். அவர் சைத்தன்யர் வசதி தான், சன்னியாசி நல்லவர் தான், ஆனாலும் அவளுக்கு பூரணமான அனுகிரகம் பண்ணது நிமாயி ரூபம். அவளுக்கு அதை தாண்டி ஒரு மொட்டைத்தலையோட காவியை கட்டிண்டு கையில் ஒரு தண்டத்தை வச்சுட்டு இருக்கிற ஒரு சன்னியாசியை மனசில் கொண்டு வந்து வச்சுக்கிற தைரியம் அவளுக்கு இல்லை. அம்மா வச்சுக்கலாம், ஏன்னா அம்மா குழந்தையுடைய ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ரூபத்தை பார்க்குறான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மனைவி முதல்ல கணவனை பார்க்கறது அந்த அதிரூப சுந்தரம் தானே, சுந்தரனோ இல்லையோ அவள் கண்ணுக்கு சுந்தரனா தெரியறது ஒன்றும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி தானே, அது சுந்தரனோ இல்லையோ. ஆனால் நிமாயி நிஜமாகவே சுந்தர பரிபூரண நம்பி, அழகன், குணத்திலையும் சரி, சுவாவத்திலையும் சரி, ரூப லாவண்யத்திலையுமே சரி. அதனால் சொன்ன அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கோன்னுட்டா. சசிமாதாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்படியே ஒரு வழியாக போனால் பெரிய பஜனை நடக்கிற, நிறைய பேர் வந்துட்டா. சசிமாதா வந்துட்டா, தூரத்துலேயே இறங்கி உட்காந்து, அவளுக்கே தைரியம் இல்லை. தன் பிள்ளைய மொட்டை தலையோட காவியை கட்டிண்டு கைகளில் ஒரு தண்டம் வச்சுண்டு ரொம்ப தைரியம் வேணும் அதை பார்க்குறதுக்கு. இப்படி உட்காந்துட்டா, சொன்னா அம்மா வந்திருக்கா அப்படின்னு. உடனே இவர் ஓடுறார், ஓடி வரார். நிமாயியா ஓடி வரார். எல்லாரும் சைத்தன்யராக பார்க்குறோம், அம்மாவுக்கு நிமாயியா ஓடி வரார். ஓடி வந்தார், அப்படி கையில் கூப்பிண்டார், கதறி அழுதார். அழக்கூடாது, ஆனாலும் அம்மான்னு வரும்பொழுது எல்லாருமே ஒன்றுமே இல்லை. உலகத்தில் எவ்வளோ பெரியவாளாக இருந்தாலும் அம்மான்னா அவ்வளோதான்.
ராமச்சந்திரமூர்த்தி ஸ்வயம் பரமாத்மா, பந்தபாசத்துக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் அவனே கதறான் கௌசல்யா மாதா கிட்ட. கிருஷ்ணன் ஈஸ்வரன் நிரூபணம் பண்ணுறதுக்கு தான் வந்தான். 11 வருஷத்தில் பிருந்தாவனத்தை விட்டுட்டு போயிட்டான். அப்பா அம்மாவை பார்த்தாச்சு. அப்போ நந்தபாபா பார்த்து கை கூப்பிட்டு சொல்கிறான், அப்பா அனாதியான வளர்த்தேளப்பா அப்படின்னு நெஞ்சில் ஈட்டி பாயிற மாதிரி இருக்குது நந்தகோபருக்கு. நேற்று வரைக்கும் நந்தபாபாவுடைய நந்தகோப தனையன் நந்தனன் பேர். இன்றைக்கி சொல்லலாம், அப்பா அம்மா எங்களை விட்டுவிட்டா அனாதியாருன்னு எங்களை காப்பாற்றினேன்றார். நந்தகோபர் ஆச்சரியமாக பார்க்குறார், என் பிள்ளையா அப்படி பேசுறது? நேற்று வரைக்கும் வெண்ணெய் திருடினா அப்படின்னா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண, அப்பா நான் திருடலை பாவாலாம் பொய் சொல்கிறாப்பான்னு பேசின்னு இருந்த பிள்ளை இன்னைக்கு பெரிய மனுஷன் மாதிரி அனாதியார் எங்களை வளர்த்துட்டே இல்லையப்பா, நான் என்ன பண்ணுவேன்னு சேவிக்கிறானா. நந்தபாபா சந்து போகிறா. அந்த யமுனையை தாண்டி இந்த பக்கம் வந்தது இவ்வளவு புத்தி மாறி போயிடுத்தா கிச்சாவுக்கு. இவன் நம்ம கிருஷ்ணன் இல்லை, இவன் வசுதேவ சுதம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அது வரைக்கும் நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அது வரைக்கும் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. யாராலையும் முடியாது தாயார விட்டு கொடுக்க. நிமாய் ஓடி வந்தார், அழகா சேவிச்சுட்டார். சேவிக்கலாம், தப்பில்லை. மற்றவா காலில் தான் வழப்படாது. அம்மா தானே, அம்மா நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேம்மா, தப்பு பண்ணிட்டேமான்றார். உன்னை காப்பாற்றாம வயசான காலத்தில் உனக்கு துணையாக இல்லாமல் நான் சன்னியாசம் வாங்கினுட்டேமா அப்படின்றார். அப்போ அம்மா சொன்னா, உனக்கு அது சந்தோஷம், நன்னா இரு அப்படின்னுட்டா. நன்னா இருன்னு சொல்லலாமா இருங்கோன்னு சொல்லணுமான்னு தெரியல அம்மாவுக்கு. ரொம்ப கஷ்டம், திடீர்னு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நன்னா இருங்கோ, நீங்கள் பெரியவா வரமாட்டேங்கிறது. டெல்லிக்கு ராஜானால் அம்மாவுக்கு பிள்ளை தானே, ஏன்னா இருந்தால் உரிமையை எடுத்து நன்னா இருப்பா அப்படின்னுட்டா. உடனே நிமாய் கை கூப்பிட்டார், நீ எப்பேற்பட்ட தாயம்மா, நீ தியாகி. நிஜமாக இவாள்லாம் தான் தியாகி, தேசத்துக்காக தியாகம் பண்ணவா தியாகி. இவர்கள்லாம் தியாகி. நமக்கெல்லாம் தியாகம்லாம் தெரியவே தெரியாது. நம்மெல்லாம் தியாகம்ன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ கூட அருகதையே கிடையாது. என்ன தியாகம்? நீ எப்பேற்பட்டவன்மா, விஸ்வரூபன்றவனை பெத்த அம்மாவாச்சே. அம்மா அப்படி விரக்தியாக சிரிச்சா, என்ன பெரிய தியாகம்டா. ஆரம்பத்துலேயும் துக்கம் துக்கம் துக்கம், தியாகத்துக்கு இன்னொரு பேர் துக்கம். எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதானே தியாகம். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு. அம்மா மனசில் நினச்சிண்டா, ஆமாண்டா பெரிய பிள்ளைய தியாகம் பண்ணேன், தாலி கட்டின வீட்டுக்காரனை தியாகம் பண்ணேன், இப்போ இந்த பிள்ளையும் தியாகம் பண்ணிட்டேன், பாழா போன உயிரை மட்டும் இன்னும் தியாகம் பண்ண வரமாட்டேங்கிறது மனசுக்குள்ளே நினச்சிக்கிற. வெளில சொல்ல முடியலை. இதை தியாகம் பண்ணி தொலைச்சுன்னா எனக்கு தொந்தரவே இல்லை. அவன் மனசுக்குள்ளே அப்படி கவலை, அழுக வருது. எல்லாரும் வாய் மூடி மௌனமாக இருக்கா. அப்போ அம்மா சொன்னா, குழந்தை நீ ஏதோ பிருந்தாவனம் போகணும்னு ஆசைப்படுறாய், ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ சன்னியாசி ஆயாச்சு, உலகமே இனிமேல் உனக்கு. ஆனால் எனக்கு நீ தான்ப்பா பிள்ளை, வேறு யாரும் கிடையாது. எனக்கு நீ தான் பிள்ளை. இந்த பிருந்தாவனம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. நீ நம்ம இந்த நீலாச்சலம் பூரி ஜெகநாதனோட இருந்தே வச்சுக்கோயேன், உன்னோட க்ஷேம விவரங்கள்லாம் எனக்கு அப்பப்போ கிடைக்கும். ஜனங்கள்லாம் ரத்த யாத்திரைக்கு வருவா. நித்யானந்தர் அசந்து போய் பார்த்தார். ஏன்னா நேற்று பகவான் கொடுத்த உத்தரவு, இன்றைக்கி சசிமாதாவோட பிரார்த்தனையும் ஒன்றா இருக்குது பாருங்க, மாதாவுடைய பிரார்த்தனை. அதனால் அம்மா சொன்னா, நீ கொஞ்சம் பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருந்தேன்னா அப்பப்போ நீ எப்படி இருக்கேன்னு கேட்டுப்பேன். இது வரைக்கும் என் பிள்ளைக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், வெண்டைக்காய் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறா, நீ நல்லா இருக்கேன்னு எங்கேயோ கேட்பேன்ப்பா. ஏன்னா இப்போ அவளுக்கு ஒரு பொறுப்பு உட்காந்துருக்கு. ஏன்னா இளவயசு, இந்த விஷ்ணு பிரியா தேவி கூட இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவசியம். இது ரொம்ப கஷ்டம். சரி, பிள்ளை சன்னியாசம் வாங்கிட்டு போனான்னா பெரிய விஷயம் இல்லை. இளவயசு பெண், அதுக்கு யார் சமாதானம் சொல்லுவா சொல்லுங்க? இப்படி எல்லாம் சமாதானமாச்சு. ஒரு 7-8 நாள் இருந்தார் நிமாய். அப்புறம் ஒரு நாள் அம்மா சொன்னா, நீ நவத்வீபம் வாயேம்பா அப்படின்னு விட்டா. சரி, நவத்வீபம் வந்தார். இதே நவத்வீபத்தில் சின்ன பிள்ளையா இருந்து ஓடி ஆடி விளையாடி இருக்கார். பிராமணர்கள்லாம் குளிக்கும்பொழுது கல்லெடுத்து அடிச்சிருக்கார். இதே நவத்வீபத்தில் மாங்காய் அடிச்சிருக்கார். திருவிழாவை அப்பா அடிக்க ஓடி இருக்கார். நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்கார். அதே நவத்வீபத்தில் பெரிய ஆளாக பண்டிதராக இருந்திருக்கார். இதே நவத்வீபத்தில் ஆச்சரியமாக நாமஜபம் பண்ணி ஆடி பாடி இருக்கார். இன்றைக்கி அதே நவத்வீபத்தில் திரிதண்டம் வச்சுண்டு கைகளில் கால்களில் பாதுகையை போட்டு நடந்து வரார். இப்படியே நடந்து வரா, ஆச்சரியமாக அப்படியே வரா. அம்மாவே தன் கையினால் விதவிதமாக சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டார். சன்னியாசி எவ்வளோ சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டார்.
இப்படியும் நடந்து வரா. விஷ்ணு பிரியாதை அந்த வீடு இருக்கு. இப்போ தன் வீடு ஞாபகம் இல்லை, அது போச்சு. அந்த ஒரு வீதி வழியாக வரார், சன்னியாசிகள் வருவார்ல, அப்படி வரார். அப்போ விஷ்ணு பிரியாதை உள்ளேருந்து வெளில வரா இவரை சேவிக்கிறதுக்கு. அப்பா எல்லாரும் அப்படியே நிசப்தமாக நிற்கிறார். நின்றுட்டார் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சுவாமிகள். இப்போ சுவாமிகள் ஆகிட்டார், நின்றுட்டார் சுவாமிகள். விஷ்ணுபிரியா தேவி வந்து சேவிக்க வரா. எல்லாரும் ஒதுங்கி நின்றுட்டார், ரெண்டு பக்கமும் நிசப்தமாக இருக்கு. விஷ்ணுபிரியா தேவி வந்து அப்படி சேவிக்கிறா, தூரத்துலேருந்தே சேவிக்கிற, சன்னியாசி ஆச்சே சேவிக்கிறா. 2-3 நாளைக்கு முன்னாடி என் பர்த்தான்னு உரிமையில் இருந்தால் இப்போ அவர் யாரோ நான் யாரோ. இவளும் உரிமை காட்ட முடியாது, அவரும் உரிமை எடுத்துக்க கூடாது. எடுத்துட்டாச்சுன்னா போச்சு, கபட சன்னியாசி, கள்ளன், திருடன், திருடு சன்னியாசின்னு அர்த்தம். அழகா நமஸ்காரம் பண்ணிட்டா. சைத்தன்யர் கேட்டார், யாரம்மா நீ? என்ன வலி, என்ன வலி அது? நமக்கு கோபமாக வரும் சைத்தன்யர் மேலே. ஆனால் அவருடைய தர்மம், அவருடைய தர்மம் அவ்வளோதான். இப்போ அப்படி அழகா எல்லாருக்கும் நெஞ்சு பழக்கிறது, அப்படியே ஹிருதயம் வெடிக்கிறதா, எல்லாருக்கும் ஹிருதயம் வெடிக்கிறது. யாரும் ஒரு பதில், என்ன பதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது? 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? பூர்வாசிரமத்தில் என்னுடைய அண்ணாவாக இருந்தார், பூர்வாசிரமத்தில் என்னுடைய தாயார், பூர்வாசிரமத்தில் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு, பூர்வாசிரமம் சொல்லுவாள். அந்த மாதிரி பூர்வாசிரமத்தில் உங்கள் பொண்டாட்டி அப்படி சொல்ல முடியுமா? ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பொண்டாட்டினா ஒத்துக்கலாம், பூர்வாசிரமத்தில் பொண்டாட்டின்னு சொல்லப்படாது. அவ்வளோ வைராக்கியம் வந்து கொடுத்த அவளுடைய ரூபத்தை கூட மனசுல எடுத்து போட்டாராம். அதுதான் வைராக்கியத்துடைய பலம். அதுக்கு தான் சொல்கிறேன் அவ்வளோ தூரம். வைராக்கிய பலம். நீ யாரம்மான்னு கேட்டுட்டாராம். உடனே யாரும் பதில் சொல்லலை. சசிமாதாவுக்கு அழுகழுகியாக வருது. என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது? யாரும் வாயத்தில் எல்லாரும் விம்மி வெடிச்சு அழறான். நித்யானந்தருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. யார் மேலேயும் குத்தம் இல்லை, விஷ்ணுபிரியா தேவி மேலேயும் குத்தம் இல்லை, இவர் மேலேயும் குத்தம் இல்லை. கரெக்டான லட்சணப்படி சன்னியாசி. அப்போ விஷ்ணுபிரியா தேவியே சொன்னா, உங்க சரண தூசிகள்ல அடியாளும் ஒரு தாசி சுவாமின்னு விட்டாளாம். உம்முடைய பாரியைன்னு வரல, உம்முடைய பக்த கோஷ்டியில உம்முடைய சரணத்துடைய எத்தனையோ ஜீவராசிகள் உண்டு, அதில் அடியாளும் ஒரு தூசு சுவாமின்னு விட்டாராம். சொல்லிட்டு அடியாள் விஷ்ணுபிரியா சுவாமி அப்படின்னு விட்டார். இப்போதான் முதல் தடவையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி, ஏதோ பொண்ணு பார்க்க வந்து 2 பேரும் பேசுகிற மாதிரி. ஆனால் சன்னியாசியாக பேசுகிறார், இவர் பக்தையாக பேசுகிறார். ரொம்ப எப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்தில் நம்ம இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. எப்படிப்பட்ட மகாத்மாக்கள் மகத்திகள் வாழ்ந்த தேசம்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் மழை பெய்யும், பெய்யன பெய்யும் மழை. உடனே அவள் சொன்னா, சரி என்னம்மா வேணும்னுட்டார். ஆத்துக்காராக இருந்தால் இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம். சன்னியாசிக்கிட்ட என்ன கேட்கறது? எது ஆதாரமோ அந்த வீட்டுக்காரனை இழந்துட்டானா சன்னியாசி என்ன கேட்கறது? அதே எவர் 3 நாள் முன்னாடி வீட்டுக்காரனும் இப்போ வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு அது வேற விஷயம். ஜீவனாம்சம் கொடுறான்னு கேட்டுடலாம். கழுத்தில் கட்டியை வச்சு இல்லாட்டி கோர்ட்டுக்கு இழுத்து 4 திட்டு திட்டி ஜீவனாம்சம் கொடுத்து தொலடா படுபாவே உன்னை கல்யாணம் பண்ணுறேன், கழுத்தில் 3 முடிச்சு 1008 கேட்டுடலாம். ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் சன்னியாசம் வாங்கினுட்டார். லோக க்ஷேமார்த்தம் என்ன கேட்க முடியும்? அப்போ சொன்னா, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இல்லை சுவாமி, இந்த அடியாள் ஜீவிக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு பிடிப்பு கொடுங்கோ. ஏன்னா எல்லா பிடிப்பும் போயிடுது. அட்லீஸ்ட் ஒரு குழந்தை இருந்தாலும் வச்சு ஓட்டிடுவா, அதுக்கும் வழி இல்லை. அடியாளுக்கு ஏதான ஒரு பிடிப்பு வேணும் சுவாமி. ஏன்னா என்னுடைய பர்த்தான் வார்த்தை வருதான், வாயை அடக்கிக்கிறா. நாமஜபம் நிறைய பண்ணணும் பெரியவா சொல்லியிருக்கா சுவாமி. அந்த நாமஜபம் பண்ணுறதுக்கு சரீரத்தில் உடம்பு இருக்க உயிர் இருக்கணும்னா அது ஒரு பிடிப்பு, ஒரு பிடிமானம் வேணுமே. ஏதோ ஒரு பிடிப்பை கொண்டு தானே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம். சம்சாரிகள்லேருந்து எல்லாரும் ஏதோ ஒன்று நாளைக்கு சாதிக்கணும், நாளைக்கு சாதிக்கணும், டெய்லி அலாரம் வைக்கிறோம். எதுக்குன்னா நாளைக்கு இது எழுந்து சாதிப்போன்னு ஒரு பிடிப்பு தானே. பிடிப்பே இல்லைன்னா வாழ்க்கை பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒரு பிடிப்பு வேணும். ஒன்று சுவாமி இல்லாட்டி ஏதோ ஒரு பிடிப்பு வேணுமே, ஒரு பிடிப்பு வேணும் சுவாமி அப்படின்னு விட்டாராம். அப்போ உடனே அவர் சொன்னார், தன் பாதுகையை கழட்டி இப்படி வச்சார். பாதுகை அப்படி கழட்டி வச்சு 2 அடி பின்னாடி நடந்துண்டு, இந்த பாதுகையை உனக்கு கதி, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி விஷ்ணு பிரியாயிருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் திரும்பவும் விஷ்ணு பிரியா தேவியை இவரும் பார்க்கல, அவளும் போகவே இல்லை. எல்லாரும் அழறா. விஷ்ணு பிரியாவை எடுத்துண்டா, கண்ணில் ஒத்திண்டா. இந்த ஒரு பிடிப்பு தான் அவ சாகிற வரைக்கும். அழகாக அதை வாங்கிண்டா, நேராக உள்ளே போனா.
வச்சுண்டா டெய்லி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமஜபம் ஜபிச்சு ஒவ்வொரு அரிசியாக எடுத்து வைப்பாளாம். கல் பொறுக்க மாட்டா, அரிசி பொறுக்குவா. ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவா. அது எவ்வளோ அரிசி வருதோ அதை எடுத்து சமைச்சு அதை அப்படியே சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுவார். பெரிய உப்பு குழம்பு காய் ஒன்றும் கிடையாது. இவர் சன்னியாசி ஆனதாலும் அப்படி சாப்பிடணும். ஆனால் அவளுக்கு அப்படி கிடையாது. ஆனாலும் அந்த விரக்தி, அந்த வைராக்கியம், எதுக்கு இப்படி சாப்பிடணும், கங்கையில் போய் உசுரை விட்டுருக்கப்படாதா அப்படின்னா சசிமாதாவை காப்பாற்றணும்னு பொறுப்பு தன் தலையில் இருக்கேன்னு இருந்தாள். சசிமாதா விஷ்ணு பிரியாதேவியை காப்பாற்றணுமே அந்த பொறுப்பு தன் தலைமையில் இருக்கேன்னு இருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு மாதா, இப்படி ஒரு பத்னி இருந்தால் நிஜமாக தைரியமாக சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நிஜமாவே. ஜெய் போலோ சசி மாதா கீ, ஜெய் போலோ விஷ்ணு பிரியா தேவி கீ. சரியா? சைத்தன்யர் வசத்தியா விஷ்ணு பிரியா தேவி வசத்தினா விஷ்ணு பிரியா தேவி தான் வசத்தி. சைத்தன்யர் ஆண் பிள்ளை வீசி எறிஞ்சுட்டு போயிட்டார். தன் பர்த்தாவுடைய தர்மத்தை அவர் சன்னியாசம் வாங்கின்ற பிறகு கூட காப்பாற்றினாள்னா நிஜமாவே ஸ்திரீ ஜன்ம பாக்கியம் உடையது, விசேஷமானது தியாக சிரோன்மணிகள் தான். சந்தேகமே கிடையாது எங்களுக்கெல்லாம். அழகா சைதன்யர் கிளம்பி ஆச்சு. நிறைய பக்தர்கள் அவரோட போறார். அவள் சசிமாதாவுக்காக அழாமல் இருக்கா. இந்த பாதுகையே கதி. டெய்லி அதுக்கு அபிஷேகம். இன்றைக்கும் அந்த பாதுகை நவத்வீபத்தில் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபுன முதல் பாதுகை, விஷ்ணு பிரியாதேவி பூஜை பண்ண பாதுகை இன்றைக்கும் அப்படியே இருக்குது. போய் சேவிக்க நிஜமாக அந்த இடத்துக்கு போனால் அழுகு தானாக வரும். இப்போ கேட்கும்பொழுதே மனசு பிசைகிறது ஒன்று. ஆயுஸில் விஷ்ணு பிரியான்ற அந்த பேர் நிஜமாகவே ரொம்ப பலமுடைய ஒரு திருநாமம். பேர்பட்ட ஒரு பதிவிரத்தை. ராகவேந்திரன் மனைவியும் ரொம்ப விசேஷமான தற்கொலை பண்ணிவிட்டா தாங்க முடியாமல். ஜெயிச்சு காட்டின ஒருத்தி விஷ்ணு பிரியாதேவி. கடைசி வரைக்கும் ஒரு சிதிலாம் வீட்டை விட்டு வெளியே வரல. அவள் யாருக்கும் காட்சி கொடுத்தா. அவள் பாட்டுக்கு இந்த சாரதா தேவியாரை சொல்கிறோம் இல்லையா? சாரதா தேவியார் மாதிரி ஒருத்தினா விஷ்ணு பிரியாதேவி. அதனால் இந்த மகாத்மாக்கள் மகதிகள்லாம் வாழ்ந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனாலே நாம் ஜெயிச்சே தீருவோம். இப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய இந்து தர்மம் ஒரு நாளும் தோற்காது. ஒரு நாளும் தோற்காது. என்ன இந்த மாதிரி ஒரு மகாத்மா, ஒரு பெண் பிள்ளை யாராவது தன் மதத்தில் காட்டட்டும் முடியுமோ? சத்தியமாக கிடையாது. அடித்து சொல்கிறேன். இந்த மாதிரி கோடி மகத்திகள் உண்டு நம்ம தர்மத்தில். கோடி மகாத்மாக்கள் உண்டு இந்து தர்மத்தில். அதனால் ஜெயிச்சே தீருவோம். எல்லாரும் கொண்டாடுவோம். ராதே கிருஷ்ணா. அவ்வளோ. எனக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இன்னைக்கு கேட்குற தைரியம் உங்களுக்கும் இல்லை, சொல்கிற தைரியம் எனக்கும் இல்லை. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஆழிமழை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். நாளைக்கு காத்தால 10லேருந்து 12
ஆழிமழை கண்ணா ஜபிக்க போகிறோம். நிச்சயமாக வேண்டிய மழை பெய்யும். இந்த திருப்பாவையுடைய பலம் எல்லாரும் அந்த யஜ்ஞத்தில் வந்து கலந்துக்கணும். அந்த ஆழிமழை கண்ணா பாசுரம் ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சுருக்கா. புஸ்தகம் இல்லாதவா, பாசுரம் தெரியாதவா வாங்கிண்டா போதும். எல்லாரும் கச்சக்கச்சம் வாங்கிக்கப்படாது. பாசுரம் நெஞ்சில் இருக்கிறவா வாங்கிக்க வேண்டாம். அது இன்றைக்கி தரமோ நாளைக்கு தரமோ, நாளைக்கு தான் தரப்போம். இன்றைக்கி தரலையே, நாளைக்கு வந்தால் தான் தருவோம். நாளைக்கு வந்தால் சரி, வந்தால் அத்தனை பேருக்கு வேணால் ஆழிமழை கண்ணா பாசுரத்தோட அந்த பேப்பர் தருவோம். கட்டாயம் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. 10லேருந்து 12 ஒரு 2 மணி நேரம் மழைக்காக பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை பண்ணுறது நிஜமாகவே ஒரு ஆனந்தம். ஒரு மழை மட்டும் இல்லை, பகவானுடைய காருண்யமும் நம்ம குடும்பத்தில் வர்ஷிக்கும். இந்து மந்திர நகரத்தின் மீதும் வர்ஷிக்கும், மாற்றப்பட்டவர்கள் மீதும் வர்ஷிக்கும். எல்லாத்தையும் மாற்றும் ஒரு பெரிய புரட்சி உண்டாகும். அதனால் எல்லாரும் வந்து கட்டாயம் கலந்து கொள்ளணும். ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கி. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंदा. जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங் கி ஜெய். ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கி. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की जय. श्री ताम्रभरणी माता की जय. श्री देवी भूदेवी समेत वैकुंठपति पेरुमाளுக்கு जय. श्री भागंबिरियाळ समेत शंकर रामेश्वर मूर्ति की जय. बोलो वीर धीर सूर भाल आंजनेय स्वामी की जय. बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय. बोलो शशि माता की जय. बोलो श्रीमती विष्णुप्रिया देवी की. सर्वत्र रामानुज नाम संकीर्तनम. रामानुजा रामानुजा. காத்தால 10லேருந்து 12 கட்டாயம் வந்துடுங்க. ராதே கிருஷ்ணா.